கைஸ் இன்னைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி. ஸோ இந்த மேட்ச் ரெயின் வந்து அபண்டன்ட் ஆக போகுது அப்படின்னு நல்லா சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட டெவன் கான்வே இன்னைக்கோட மேட்ச்சில் விளையாடுவார், அதை பற்றியும் பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து விளையாடுவாரா சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் சைக் ரஷீதா சிஎஸ்கே பேக் ஒன் பண்ணதான் போகிறாங்க. இப்போ நினச்சிக்கலாம் கான்வே விளையாட வைக்க போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு. ஸோ யாரை தூக்க போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூர் அஹமத் மேலே தான் இருக்க போகுது. பிகாஸ் நூர் அஹமத் லாஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, எக்ஸ்பென்சிவாக இருக்காரு, ஆனால் விக்கெட்ஸ் தூக்குறாரு. பட் வேறு நூர் அஹமதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து பார்க்கலாம் சிஎஸ்கே. ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறமா அவருக்கு திருப்பி சான்ஸ் கொடுத்து நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்து ஒய் நாட் ஸ்ரேயஸ் கோபாலை உள்ளே எடுத்துன்னு வந்துட்டு கான்வே அப்புறமா சைக் ரஷீதை கான்வே அப்புறமா ஆயுஷ் மாத்திரை ஓப்பன் பண்ணி வைக்கலாம் சிஎஸ்கே. ஸோ இதை பண்ணுவாங்களா சிஎஸ்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, பண்ண மாட்டாங்க. ஸோ பட் ஒரு சாய்ஸாக இருக்குது இது சிஎஸ்கேக்கு, இதை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த என்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் ஹுட்டா இருக்காருல்ல, அவரை ஸ்லாட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வன்ஸ் பிடி இல்லை ராமகிருஷ்ணா கோஷ், இது எல்லா மேட்சும் சொல்லிக்கிறேன், இந்த மேட்ச்சில் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வன்ஸ் பிடி நல்லா பண்ணலையாமா ப்ராக்டிஸ் செஷன்ஸில், அதனால தான் அவர் விளையாட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் ராமகிருஷ்ணா கோஷ் அவருமே நல்ல ஒரு பிளேயர், அவரும் இறக்கி பார்க்கலாம். ஸோ இது இன்னொரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக் ரஷீதா. ஸோ அவருக்கு பதிலாக ஸ்ரேயஸ் கோபால், நூருக்கு பதிலாக ஒரு கான்வே. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து இது நல்ல ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் சேஞ்சஸ் இருக்க போது சிஎஸ்கே 11 எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதற்கு பார்க்க முடியாது, பட் சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போது அந்த பீச் மழை வரதுக்கான வாய்ப்பு எப்படா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பெங்களூரில் செம்ம மழையாக 2 நாளாக 6:30 மழை பிடிச்சிக்க ஆரம்பிக்கிறா. ஐபிஎல் மேட்ச் எப்படி ஸ்டார்ட் ஆக போதில்லை, ஐபிஎல் மேட்சஸ். ஸோ அந்த டைமில் மழை வந்துனே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நேற்று ப்ராக்டிஸ் செஷன் முந்தினேற்று ப்ராக்டிஸ் செஷனில் மழை வந்துருக்குது. ஸோ சிஎஸ்கே உங்களுடைய அஃபீஷியல் ஹேண்டில் இந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா. மேட்ச் வந்து அபண்டன்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நிறைய பேர். அட்லீஸ்ட் 5 overs ஆஃப் மேட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா. இந்த மேட்ச்சில் யாரும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. பிகாஸ் நம்மளுடைய டீம் அவங்கள ஸ்ட்ராங்காக கிடையாது, அவங்களுடைய டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜெயிச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும். பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ண போகிறாங்க நம்மளுடைய சிஎஸ்கே அப்படின்னு. லாஸ்ட்லி தரா நம்மளுக்கு ஒரு ஆறுதல் பரிசாக கொடுக்க போகிறாரா இது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஸோ அதோட வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.